ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ Redmi Note 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, என்னுடைய யூசேஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைலுடைய அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. என்ன அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டிங்களா? இப்போ டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போய்டும். மொபைலை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிபியூ கேஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம க்ரீன் கலர் வேரியண்ட்டுக்கான Redmi Note 12 5G ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த க்ரீன் கலருக்கான மொபைல் இருந்துச்சு. 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர், அதற்கான கேபிள், அவ்வளோதான். வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. அண்ட் இந்த மொபைலை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலி நான் க்ரீன் கலர் வேரியண்ட் தான் இந்த வாட்டி இந்த Redmi Note 12 5Gயில் புதுசாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கலரே ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் உண்மையிலேயே இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ ஃபோட்டோவில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக இல்லை. பட் நேரில் எடுத்து பார்க்கும்போது, கையில் எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இந்த லுக் அப்படின்றது, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த கலர் அப்படின்றது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைலை கையில் எடுத்ததும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனது, மொபைல் ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. வெறும் 188 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.98 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே காம்பாக்டாக, லைட் வெயிட்டாக, யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியான ஒரு மொபைலாக கண்டிப்பாக இந்த மொபைல் இருக்குது. அண்ட் பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு பில்டு குவாலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிளாஸ்டிக் பாடி தான், பட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே இங்கே பேக் சைட் படல. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிசைன் ஓகே, எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த கேமரா மாடூலுக்கான அந்த பம்புமே ரொம்ப பெருசாக இல்லை, நீட்டிக்கிட்டலாம் இல்லாமல் அளவாக இங்கே பம்ப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த டிபியூ கேஸ், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிபியூ கேஸ் போட்டாலே நமக்கு இந்த மொபைலுக்கு போதும் சேஃப்டிக்கு. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கேஸ் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நிறைய மொபைலில் அந்த பம்ப், கேமரா பம்ப் எலிவேட் ஆகி ரொம்ப தூரம் இருக்கும். அதனால் நமக்கு கீழே வைக்கும்போது அந்த கேமரா மாடலுக்கு டேமேஜ் ஆகுமோ அப்படின்ற பயம் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல விஷயமாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அடுத்து இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓரியோன் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது, பாட்டமில் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட், அந்த டைப் சி போர்ட் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் மட்டும்தான், டாப்ல கிடையாது, டியூவல் கிடையாது, வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் ரைட் சைட் பார்த்தோம்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, இன்ஸ்டன்ட்டாக, நல்லாவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு அக்யூரேட்டாகவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது. அண்ட் டாப்ல பார்த்தோம்னா 3.5 mm ஆடியோ ஜாக்கிங் கொடுத்துருக்காங்க, மைக் இருக்கு. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா இங்கே சிம் ஸ்லாட், ஹைபிரிட் சிம் ஸ்லாட், இந்த ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இது ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் அப்படின்றதுனால நம்மளால 2 சிம் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் மெமரி கார்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. அடுத்து அப்படியே மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போய்டும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்பவும் போல Redmi Note 11 அவங்க AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போதே நல்லா இருக்கு. AMOLED 120 Hz அப்படின்ற காம்பினேஷனோட வந்திருக்கு. அண்ட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வியூவிங்காகவும் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணுற
ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே நமக்கு கொடுக்குது. அந்த வகையில் டிஸ்பிளே உண்மையிலே நல்லா இருக்கு. அண்ட் 1200 நிட்ஸ்க்கான ஒரு பெரிய பிரைட்னஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அவுட்டோர் யூசேஜ் இன்டோர் யூசேஜ்னு எந்த ஒரு கவலையுமே இல்லை. நம்ம பிரைட்னஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஓரளவுக்கு நல்ல விசிபிளாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் நம்ம ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளே ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் டிஸ்பிளேல ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. ஆக்சுவலி இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் ஆனால் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 60 ஹெர்ட்ஸ் செட் பண்ண முடியும், இல்லைனா 120 ஹெர்ட்ஸ் செட் பண்ண முடியும். நம்மளால 90 ஹெர்ட்ஸ் செட் பண்ணிலாம் மாற்றி வச்சுக்க முடியாது. 60 இல்லை 120 ரெண்டு மட்டும் தான் செட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் அந்த வீடியோ 4Kல எடுத்ததுனாலும் 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் நம்மளால மேக்ஸிமம் 1080 பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் தான் யூடியூப்ல நம்மளால வீடியோ பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு சின்ன டிராபேக்காக இருக்கு. மற்றபடி டிஸ்பிளே ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, வைப்ரண்டான நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவாக இருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ 33 வாட்ஸ் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் இந்த 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு மணி நேரம் கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியுது. மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா பாக்ஸில் அவங்க முன்னாடி கொடுத்துருந்த மாதிரி 5G ரெடி ஹை பர்ஃபார்மன்ஸ் 6nm ப்ராசர் 6 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய Snapdragon 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரில் Adreno 619 அப்படின்ற ஜிபியோட வருது. அண்ட் இது ஒரு 5G ப்ராசர். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் 5G சிம் சப்போர்ட் இருக்குது. ரெண்டு சிம்லையுமே நீங்கள் அட் அ டைமில் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட LPDDR4X ரேம் டைப் UFS 2.2 ஒரு லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி தான் இந்த Redmi Note 12 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த Snapdragon 4 Gen 1 இது என்ன ஒரு புது ப்ராசஸராக இருக்கே, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இது 4 சீரிஸ்க்கான ஒரு சிப்செட்டா, இதில் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பேர் Snapdragon 4 Gen 1 அப்படின்னு இருந்தாலும் இந்த ப்ராசஸர் கிட்டத்தட்ட Snapdragon 695க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கேற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சரோட பேக் பண்ணி தான் இந்த சிப்செட் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே இதில் நான் ஃப்ரீ ஃபயர் கேம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 hour கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் இதில் இல்லை. நல்ல ஸ்மூத்தாகவே நமக்கு கேம்ஸை பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. கண்டினியூஸாக 1 hour ப்ளே பண்ணாலும் டில் எண்ட் 1 hour கடைசி வரைக்குமே எனக்கு நல்லா ஸ்மூத்தாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த வகையில் கேமிங் ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6nm சைஸ் ப்ராசர் அப்படின்றதுனால நமக்கு தெர்மல் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டினியூஸாக ஒரு 1 hour ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ 1 hour கண்டினியூஸாக ப்ளே பண்ணும்போது பெரிய லெவலில் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணேன். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் நான் கேமரா யூஸ் பண்ணேன். அப்படி கேமரா யூஸ் பண்ணும்போதுமே அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசாக இல்லை அப்படின்னும் போது நமக்கு லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்காக இது ஒரு கேமிங் ப்ராசஸராக நான் ஃபுல் டைம் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி Snapdragon 4 Gen 1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட் ரேஞ்ச் லோவர் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால் கேமிங் உங்களால் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி கேமிங் சென்ட்ரிக்காக யாரும் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கான கேமிங் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு நார்மலாக கேமிங் எப்போவாது விளையாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஓகேவான ஒரு ப்ராசர், ஓகேவான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அடுத்து கேமரான்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகாபிக்சல் பிரைமரி f1.88 எப்பச்சர் வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா ரெட்மி எப்பவும் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த 13 மெகாபிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்க. பார்த்துட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரியர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே பாப்அப் ஆகிருக்கு. ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லாமல் ஓரளவுக்கு நேச்சுரல் கலர்ஸ் தான் இங்கே மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபோட்டோஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டீசெண்டான ஒரு இமேஜ் அப்படின்றது கண்டிப்பாக நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் போதுமே பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக தான் எடுத்து கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும்
பொறுத்தவரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்குது. போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸும் ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் தான் ப்ராப்பராக பண்ணி நல்ல ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட்டும் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே இருக்குது. கலர்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு லுக் வைஸுமே ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது நல்ல லைட்டிங் கண்டிஷனில். பட் எங்கே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங் தான். ஸோ லோ லைட்டிங்கில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட்டாக லோ லைட்டிங்கில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ரொம்பவே சுமாராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. லோ லைட்டிங்கில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரியர் கேமராவாகட்டும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும் ரெண்டுமே லோ லைட்டிங்கில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுடைய கேமரா வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க தேவை. மெயினாக லோ லைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல லைட்டிங் கண்டிஷன் ஓகே, பட் லோ லைட்டிங் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா சிறப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோம்னா பேக் சைட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 எஃப்பிஎஸ்க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 720 பிக்சலும் 30 எஃப்பிஎஸ்க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத சாம்பிளாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனுடைய மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியான 1080 பிக்சல் 30 எஃப்பிஎஸில் தான் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 1080 பிக்சல் வீடியோடைய அந்த கிளாரிட்டி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அதே சமயம் எக்ஸ்போஷர் லெவல் எப்படி மெயின்டைன் ஆகுது, டேரெக்டாக நம்ம சன்னை காட்டும்போது இல்லை ஸ்கையை காட்டும் போதெல்லாம் அதனுடைய கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் அதே மாதிரி என்னுடைய வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுது, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கங்க. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமராவுடைய வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமராவிலேயே நம்மளால் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 எஃப்பிஎஸ் வரைக்கும் தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த மொபைலுடைய செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 எஃப்பிஎஸ்க்கான கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறீங்க. ஸோ நிழலில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேரெக்டாக இப்போ சன்லைட்டுக்கும் போகிறேன். ஸோ சன்லைட்டில் இருக்கும்போது இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கை அந்த மரத்துடைய கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அண்ட் பிஹைண்ட் த சன் நிற்கும்போது டேரெக்டாக சன்னுக்கு பின்னாடி நிற்கும்போது எக்ஸ்போஷர் லெவல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய ஃபேஸை எந்த அளவுக்கு இது கிளியராக காட்டுது அப்படின்றதையும் பாருங்கள். நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இதோடைய செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோடைய அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த கேமரா சாம்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா இல்லையா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் இப்போ 2 நாளாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த 2 நாள் யூசேஜில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் அங்கங்கே எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்ததுலேருந்து நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பட் ஆனால் லோ லைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அந்தளவுக்கு எனக்கு சிறப்பான ஃபோட்டோஸ் லோ லைட்டிங்கில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. பட் கண்டிப்பாக இந்த 2 நாள் யூஸ் பண்ணதை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா அடுத்து உடனே கூட அவங்க ஏதாவது அப்டேட் கொடுக்கலாம், அப்டேட் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க ஃபிக்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எதையுமே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லாங் டேர்ம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லாங் டேர்மில் கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான வீடியோ 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் போடலாம். ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியண்ட்டாக 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த வேரியண்ட்டை 18,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே MIUI 13ஓட Android 12ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் Android 12 அப்படின்றது ஓகே, பட் Android 13ம் வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த அப்டேட்டோட இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு Android 12ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ இப்போ ஓவரால் இந்த 18,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 18,000 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக தான் எனக்கு தோணுது. அதுலேயும் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் 18,000 அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. ஸோ அதனால் கேமராவில் கண்டிப்பாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும். மேபி அடுத்தடுத்த அப்டேட்டில் அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது 18,000 செக்மெண்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவ் அப்படின்னு இப்போவுமே எனக்கு சொல்ல தோணலை. அப்புறம் எதுக்குடா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீ வாங்கின அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கினது 18,000 கிடையாது. இப்போ ஆக்சுவலி ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுடைய பழைய Poco M3 மொபைல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் வாங்கினோம். ஸோ அப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணி வாங்கும்போது 11,300 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் என்னுடைய பிரதரும் Redmi ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அந்த செக்மெண்ட்டில் அவங்க வேணும்னு சொன்னதால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள்
நாங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணணும். மற்றபடி நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 11,000 12,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது, அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது, அந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும், கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பட்சத்தில் இப்போ மார்க்கெட்டில் 18,000 செக்மெண்ட்டுக்கு வேறு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அவைலபிளாக இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.